ஏற்படலாம் அப்படின்னு பார்த்தா, அதாவது ஒரு அபார்ஷன் ஆகி அதுக்கப்புறம் வந்து டிஎன்சி பண்ணும்போது இப்போ வந்து கர்ப்பப்பையோட எண்டோமெட்ரியத்தில் வந்து நிறைய ரத்த ஓட்டம் போகும்போது அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து தின் எண்டோமெட்ரியமை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான உணவு வகைகள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தின் எண்டோமெட்ரியம்னா என்ன, அது ஏன் தின்னாக இருக்குது, அப்படி எண்டோமெட்ரியம் தின்னாக இருந்தால் என்ன பாதிப்புகள் ஏற்படலாம் அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எண்டோமெட்ரியம் அப்படிங்கிறது வந்து கர்ப்பப்பையில் இருக்க உட்சுவர். ஸோ இப்போ இந்த உட்சுவர் வந்து ஒரு 7 மில்லிமீட்டருக்கு கீழே இருந்தால் அதை நம்ம தின் எண்டோமெட்ரியம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நார்மல் எண்டோமெட்ரியம் என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போ மிட் சைக்கிளில், அதாவது கருமுட்டை வெளிவர டயத்தில் வந்து அந்த உட்சுவரோட வளர்ச்சி வந்து 8 மில்லிமீட்டருக்கு மேலே இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு கரு வந்து தங்குறதுக்கு வந்து நல்ல வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த டயத்தில் வந்து அந்த உட்சுவரோட வளர்ச்சி வந்து 7 மில்லிமீட்டருக்கும் குறைவாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதை நம்ம தின் எண்டோமெட்ரியம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த தின் எண்டோமெட்ரியம் என்னென்ன காரணங்களால் ஏற்படலாம் அப்படின்னு பார்த்தா, கிருமி தொற்றுனால, இப்போ டிபி கிருமினாலேயும் வந்து இந்த மாதிரி உட்சுவரோட வளர்ச்சி வந்து இல்லாமல் இருக்கலாம். இது மாதிரி மற்ற பாக்டீரியா நிறையா இருக்குது. ஸோ அந்த பாக்டீரியாவோட ஒரு பாதிப்புனாலையும் வந்து எண்டோமெட்ரியம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கலாம். இல்லைன்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி ஏதாவது டிஎன்சி, அதாவது ஒரு அபார்ஷன் ஆகி அதுக்கப்புறம் வந்து டிஎன்சி பண்ணும்போது கொஞ்சம் டிஎன்சி வந்து விகரஸ் டிஎன்சி அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஏதேனும் பண்ணியிருந்தால் வந்து அதுக்கப்புறம் எண்டோமெட்ரியம் வந்து கொஞ்சம் வீக் ஆகி அது தின் ஆகிடும். அதுக்கு அடுத்து கர்ப்பப்பையில் வந்து ஃபைப்ராய்ட் கட்டிகள், பாலிப் கட்டிகள் இந்த மாதிரி ஏதேனும் ரிமூவ் பண்ணியிருந்தா, ஸோ அந்த டயத்தில் வந்து கொஞ்சம் கர்ப்பப்பையோட உட்சுவருக்கு வந்து ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டிருந்தாலும் எண்டோமெட்ரியம் வந்து வளராம போகும். பல காரணங்களால வந்து எண்டோமெட்ரியம் வந்து தின்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ நம்ம நேச்சுரலா என்னென்ன மாதிரியான உணவு முறைகள் எடுத்துக்கிட்டா வந்து எண்டோமெட்ரியத்துக்கு வந்து நல்ல பிளட் ஃப்ளோ ஏற்படும், எண்டோமெட்ரியம் வந்து நல்லா திக்கா வளரும் அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ 4 முக்கியமான உணவுகள் வந்து இந்த எண்டோமெட்ரியல் லைனிங்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஃபர்ஸ்ட் வந்து விட்டமின் இ, அதுக்கப்புறம் எல்-ஆர்ஜினின் அப்படிங்கிற ஒரு அமினோ ஆசிட், அதுக்கப்புறம் முழு தானியங்கள், லாஸ்ட்டாக வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ். இப்போ விட்டமின் இ அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது எதுலெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்மண்ட்ஸில் இருக்குது, அதுக்கப்புறம் பப்பாயா, பம்கின், கிவி பழம், அதுக்கப்புறம் மேங்கோ, இது எல்லாத்துலேயுமே வந்து விட்டமின் இ நிறையா இருக்குது. ஸோ எண்டோமெட்ரியல் லைனிங் வந்து இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதில் ஏதேனும் ஒரு பழம், அதுக்கப்புறம் 4-5 ஆல்மண்ட்ஸை வந்து ஊற போட்டு மறுநாள் காலையில் வந்து அவங்க அந்த தோலை எடுத்துகிட்டு சாப்பிடலாம். அதுக்கடுத்து எல்-ஆர்ஜினின் அப்படிங்கிறது வந்து ஒரு அமினோ ஆசிட். ஸோ அமினோ ஆசிட்ஸ் தான் வந்து புரதச்சத்து, அதாவது புரோட்டீன் பில்டிங் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ புரதச்சத்து மிக்க எல்லா உணவு வகைகள்லையும் வந்து எல்-ஆர்ஜினின் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா வந்து சாய் மில்கில் இருக்குது, எல்லா டைரி ப்ராடக்ட்ஸ்லேயும் இருக்குது, அதாவது மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து இந்த ப்ரோட்டீன் வந்து அதிகமாக இருக்குது. மீன் வகைகள், அதுக்கப்புறம் ரெட் மீட், இது எல்லாத்துலேயுமே வந்து எல்-ஆர்ஜினின் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ இந்த எல்-ஆர்ஜினின் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரத்த குழாய்களை வந்து ஓப்பன் பண்ணி விட்டு நிறைய ரத்தம் வந்து எண்டோமெட்ரியம்க்கு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ ஒரு நிலத்தில் நம்ம நிறைய தண்ணி பாய்ச்சி அதில் வந்து நம்ம ஒரு விதையை விதைக்கும் போது அது நல்ல செழிப்பமான ஒரு பயிராக வளரும். அது மாதிரி தான் இப்போ வந்து கர்ப்பப்பையோட எண்டோமெட்ரியத்தில் வந்து நிறைய ரத்த ஓட்டம் போகும்போது அங்கே ஒரு கரு பிடிச்சு வளர்றதுக்கு வந்து நிறைய செழிப்பமான ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படும். அதுக்கு அடுத்தது வந்து ஹோல் கிரெயின்ஸ். இந்த முழு தானியத்தில் வந்து இது ஒரு காம்பி பேக், எல்லாமே இதில் இருக்கும். புரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஃபைபர், இது எல்லாமே சேர்ந்தது தான் இந்த ஹோல் கிரெயின்ஸ். ஸோ வந்து ஹோல் கிரெயின்ஸ் இதில் என்ன அப்படின்னு சொன்னால் ப்ரௌன் ரைஸ். ஸோ டெய்லி வந்து ப்ரௌன் ரைஸ் வந்து கண்டிப்பாக நார்மல் ஒயிட் ரைஸை விட ப்ரௌன் ரைஸ் டெய்லி எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா எண்டோமெட்ரியல் லைனிங்கும் சூப்பராக வரும், எண்டோமெட்ரியல் பிளட் ஃப்ளோவும் ரொம்ப நல்லா இருக்கும். லாஸ்ட்டாக வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ். ஸோ ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் எதில் அதிகம் இருக்குன்னு பார்த்தா ஃபிஷ். ஸோ வீக்லி 3 times ஃபிஷ் எடுக்கும்போது இந்த மாதிரி எண்டோமெட்ரியம் தின்னாக இருக்கவங்களுக்கு வந்து அதிக பிளட் ஃப்ளோ வந்து
அவங்களோட எண்டோமெட்ரியமுக்கு போகிறத வந்து ரிசர்ச்சர்ஸ்லாம் சொல்லியிருக்கு. இப்போது வெஜிடேரியன் டயட்டில் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் எதுலலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா நட்ஸ்லேயும் இருக்குது. முக்கியமாக வால்நட்டில் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து அதிகம் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து தின் எண்டோமெட்ரியம்னா என்ன, ஸோ ஒரு எண்டோமெட்ரியம் வந்து நல்ல போதுமான அளவு வளர்கிறதுக்கு நேச்சுரலாக நம்ம என்னென்ன உணவு வகைகள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம தெளிவாக பார்த்தோம். மேலும் உங்களோட சந்தேகங்களுக்கு எங்களோட வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு தெளிவு பெற்றோம். அம்மா, இது என்னது? ஒரு பெண்ணுக்கு முழு அடையாளம் தாய்மைதான். 10 வருஷமா குழந்தை இல்லாத எங்களுக்கு ஒரு அழகான குழந்தையை கொடுத்து எங்க வாழ்க்கையில சந்தோஷத்தை நிரப்பிட்டீங்க. உங்களால் தான் எனக்கு அம்மாங்கிற அடையாளமே கிடைச்சது. ரத்னா கருத்தரிப்பு மையம் 9787835253